இந்த 6 நரம்புகளும் 6 6 12 கரங்களுக்கு சொந்தக்காரனான முருகனே இதுல இருக்கிறதாக ஐதீகம். இந்த பன்னீர் இலையினுடைய சிறப்பு என்னன்னா 6 நரம்புகள் 6 கரங்கள், இந்த பக்கம் 6 6 கரங்கள், ஆக 6 6 12 கரங்களுக்கு சொந்தக்காரனான முருகனுடைய அந்த அருள் பெற்ற இலை இந்த பன்னீர் இலை இல்லையா. இதுக்குள்ள விபூதியை வைப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து நெற்றியில பூசுவாங்க. நெற்றியில பூசுறது மட்டும் இல்லை, இதை எடுத்து அப்படியே இட்டு வாயில் இட்டு வச்சு சாப்பிடணும். அப்படியா? ஆமா, அதுதான் சிறப்பு. அப்போ முழுக்க கசப்பாக இருக்கும். கசப்பா இருந்தாலும் அதை சாப்பிடணும், அதுதான் மருந்து. எனவே இந்த பன்னீர் இலை இது பிரசாதமா இருந்தா கூட மருந்தாக பயன்படுத்தப்படுது. இதை சாப்பிட்டு குணமடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய தலைபுராணத்துல அருமையான பதிவுகள் இருக்கு. ஆதிசங்கரர்னு ஒரு பெரிய சித்தர். ஆமா ஆமா. அந்த ஆதிசங்கரர் தான் இந்து மார்க்கத்தை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா நிறைய புராண கதைகளெல்லாம் வடிவமைத்த மிகப்பெரியவர். அவர் கேரளாவில் உள்ள காலடி என்ற இடத்துல அவர் தன்னுடைய தாயாருக்காக நதியையே தன்னுடைய தாயார் இருப்பிடத்தை நோக்கி திருப்பி விட்டவர். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர். அந்த ஆதிசங்கரருக்கு காச நோய் வருது. காச நோய் அப்படின்னா சயரோகம்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த காலத்தில் நோய்க்கு மருந்தே கிடையாது. இப்போ இறைவன்ட்ட ரொம்ப வேண்டுறாரு, எனக்கு இப்படி சயரோகம் வருது, நான் என்ன செய்யறது, காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி இல்லை அப்படின்னு கேட்குற போது அவர் ஒரு சித்தர் இல்லையா, அதனால அவருக்கு காதில் அசரீரியா சொல்லுது, நீ திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுடைய சன்னிதானத்தில் போய் வழிபட்டு இந்த இலைவூதி பிரசாதத்தை சாப்பிடு, அப்போதான் உன்னுடைய காச நோய் போகும் அப்படின்னு அவர் வடக்கே இருந்து வரணும். அவர் வர முடியாது. அதனால அவர் கடல் மார்க்கமாக வராரு. இந்த கடல் மார்க்கமாக பார்க்குற போது அந்த கடல் விலகி இடம் கொடுக்குதான். அவர் அது வழியாக வராராம். வரும்போது நேராக பார்க்குற போது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய கடவுள் அவர் காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுக்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பாம்பு இருக்குல்ல, பாம்பு அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. இந்த பாம்புக்கு வடமொழியில் பேர் புஜங்கம், புஜங்கம்னு பேர். எனவே இந்த பாம்பு படம் எடுத்து ஆடுவது பூஜை செய்வது போல அவருக்கு தோண்டியதுனால ஒரு அற்புதமான பாட்டு இலக்கியத்தை அவர் பாடுறார். அதுக்கு பேரு சுப்பிரமணிய புஜங்கம். சுப்பிரமணிய புஜங்கம் 33 ஸ்லோகங்கள் அதுல இருக்கு. அதை நமக்கு தமிழ் படுத்தியிருக்காங்க. இப்போ அதை ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் அதை அந்த 33 ஸ்லோகங்களையும் அந்த வெள்ளை பளிங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்க்கலாம் நம்ம. அதில் இவர் எதை பற்றி எழுதுறாரு. அவர் இங்கே அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி இந்த இலை ஊதிய தினம் வாங்கி சாப்பிட்றாரு.